எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், கலையன்கரிசல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் வரை தான் மனித வாழ்க்கை. அதே போல் வாழும் வரைக்கும் தான் உழைப்பு, அறிவும் என்பதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது எவ்வாறு என்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இறுதி வரை வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். அவ்வாறு ஆசைப்படும் ஒவ்வொரு மனிதர்களும் நன்றாக வாழ வேண்டும், நன்றாக கல்வி கற்றிருக்க வேண்டும், நல்ல பொருளாதார வசதியுடன் வாழ வேண்டும், நல்ல குடும்பங்களுடன் நோய் நொடியின்றி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் விதியின் பலன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தாற் போல அவனுடைய விதியை முடித்து கொள்கிறது. அது எவ்வாறு என்றால், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதிப்படி தான் வாழ வேண்டியிருக்கிறது. குறைந்தது 100 வயதாவது வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். நல்ல பொருளாதாரத்துடன் வாழ வேண்டும் என்று தான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். நல்ல மகிழ்ச்சியாகவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினுடனும் பெற வேண்டிய செல்வங்கள் அனைத்தும் பெற்று நல்லாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் விதியின் பலன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தாற் போலவும் ஒவ்வொரு பிராப்தங்கள் என்ற ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். அந்த பிராப்தத்துக்கு தகுந்தாற்போல் தான் அவனுடைய எண்ணங்களும் அறிவுகளும் செயல்களும் அமைகிறது. அதைத்தான் இவனுக்கு இந்த பிராப்தம் இல்லை, இவனுக்கு அந்த விதி இல்லை என்பார்கள் பெரியவர்கள். அதே போல தான் அந்த பிராப்தத்தை தெரிந்து கொண்டால் நாம் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். கல்வி கற்க வேண்டிய பிராப்தம் இருந்தால்தான் அவனுக்கு அந்த கல்வியை அறிவு எட்டும். அவனுக்குரிய உதவிகளும் கல்வி கற்பதற்கு வேண்டிய பெற்றோரின் உதவிகளும் கிட்டும். இல்லை என்றால் பெற்றோரின் உதவியும் பொருளாதார வசதியும் நமக்கு படிக்க வேண்டிய அந்த சந்தர்ப்ப சூழலையும் அமையாமல் போய்விடும். அதுதான் பிராப்தம் என்பது, கல்வி கற்க வேண்டிய பிராப்தம் என்பது. அதே போல் கல்வி கற்றுவிட்டு அவனுக்கு தொழில் செய்வதற்கு உள்ள பிராப்தம் இருந்தால்தான், தொழிலோ ஒரு வேலையோ செய்ய வேண்டிய இருந்தால்தான் வேலையோ பிராப்தமும் கிடைக்கும். அதற்குரிய நல்ல உடல்வாகும் நல்ல அமைப்பும் இருக்கும். இல்லை என்றால் அவனுக்கு அந்த பிராப்தம் இல்லை என்றால் அவனுக்கு வேலைகள் கிடைப்பது கடினம். அதே போல் வேலை கிடைத்தாலும் அடுத்து திருமணம் செய்ய வேண்டிய பிராப்தம் இருந்தால்தான் அவனுக்கு அந்த அமைப்பும் இருக்கும். அது அந்த எண்ணங்களும் கூடி வந்து தானாகவே அது அமையும். நாமளும் முயற்சி பண்ண வேண்டும். அப்பொழுது தான் அது அமையும். அந்த பிராப்தம் இருந்தால் அடுத்து கல்யாணம் முடிந்துவிட்டு குழந்தை பிராப்தம் இருந்தால்தான் குழந்தையும் கிடைக்கும். அதுவும் ஆணா பெண்ணா என்பது அடுத்த பாக்கியம். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு பிராப்தங்களும் இருந்தால்தான் அந்தந்த அமைப்பு இருக்கும். இல்லை என்றால் அவ்வளவுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அதை வைத்து கொண்டு நம் அறிவுக்கு எட்டிய வரை நாம் பொருள் சம்பாதித்து அந்த பொருளுடன் வளமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கையளவு பொருளை வைத்துக்கொண்டு கடலளவு ஆசையை நினைத்து கொண்டு செயல் செய்தால் ஒரு நாளும் நிம்மதி வராது. ஆகையால் நம் அறிவுக்கும் நம் சம்பாதிக்கும் திறமைக்கும்
வருகின்ற வருமானத்துக்குள் அளவாக வாழ, நிம்மதியாக வாழ ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். நம் அறிவுக்கும் நம் உழைப்புக்கும் திறமைக்கும் தகுந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு பெரிய ஆசையில் பட்டுக்கொண்டு அதை சம்பாதிக்க வேண்டும், இதை சம்பாதிக்க வேண்டும் என்று அலைந்தால் உடல் கெட்டு போகும், இல்லாட்டால் குடும்பம் கெட்டு போகும். இல்லை என்றால் பேராசையாக முடிந்து பெருநஷ்டமாக முடிந்துவிடும். ஆகையால் நம் 30 வயதுக்குள் என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ள தொழில். ஆகையால் அந்த தொழிலை நன்றாக மறுபடியும் நன்றாக செய்து அந்த தொழிலே இருந்து கொண்டு அந்த தொழிலே நம் எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்து கொண்டு அந்த வருமானத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் பெருசு, அவ்வளத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மம் போதாது. ஆகையால் இருக்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவங்களையும் நல்லபடியாக கடத்தி அந்த நாம் எந்த பருவத்தில் இருக்கின்றோம், வாலிப பருவத்தில் தொழில் கற்று கல்யாணம் முடிக்க வேண்டிய பருவம். அந்த பருவத்தில் நாம் பொருள் ஈட்டுகிறோம் என்று எங்கெங்கேயோ சென்றுவிட்டு அங்கே தான் பொருள் இருக்கிறது, இங்கே தான் பொருள் இருக்கிறது என்று அலைந்தால் திரைக்கடலோடியும் திரைவியம் தேடு என்பதுதான் நம் முன்னோர்களின் பழமொழி. ஆனால் தேடிவிட்டு அந்தந்த பருவத்தில் அந்தந்த இடத்திற்கு வந்துவிட வேண்டும். தேடிக்கொண்டே வெளியூரில் இருந்தால் குழந்தை வளர்ப்பும் மனைவியிடம் இருப்பதும் எப்படி? ஆகையால் கடவுள் காட்டத்தான் செய்வான், ஊட்டம் பண்ணார். ஆகையால் இருக்கும் வரைக்கு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழும் வரைக்கு இருக்கும் வரைக்குத்தான் வாழ்க்கை. வாழும் வரைக்கும் உழைப்பு இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் தன்னையும் பேணிக்கொண்டு தன் குடும்பத்தையும் பேணிக்கொண்டு தன் தொழிலை திறம்பட செய்து அந்த தொழிலில் வரும் வருமானத்தை கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அவனுக்கு ஒரு விதி இருக்கும். அந்த விதிப்படி தான் அவன் அறிவு வேலை செய்யும், வருமானமும் வரும். நீ எவ்வளவுதான் அட்டையை பிடித்து தொட்டிலில் போட்டால் தொட்டிலில் கிடக்காது. அதே போல் நாய்க்குட்டிக்கு ஒரு விதி, பூனைக்குட்டிக்கு ஒரு விதி என்பார்கள். ஆகையால் பூனைக்குட்டி நாய்க்குட்டி ஆகாது, நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆகாது. அதே போல தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அமைப்பு உண்டு. அந்த அமைப்புக்கு தகுந்தாற் போல தான் அவனுடைய அறிவும் உழைப்பும் உடலும் ஒத்துழைத்து அவனுக்கு என்ன வாழ்க்கை அமைய வேண்டியிருக்கிறதோ அதே போல தான் அவனுடைய மதியும் உடலும் அவனுக்கு வர வேண்டிய பிராப்தமும் எல்லாம் அமையும். இருக்கின்ற வாய்ப்புகளையும் பிராப்தத்தையும் என்ன இருக்கின்ற நினைத்து பார்த்து 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு 4 பிள்ளைகள் இருப்பது போல் செயல் செய்வார்கள். 4 பிள்ளைகளை வைத்திருப்பவர் 2 பிள்ளைகள் வைத்திருப்பவர் 1 பிள்ளை வைத்திருப்பவர் போல செயல் செய்வார்கள். இதுதான் தன் தகுதி என்ன என்றே தெரியாமல் செயல் செய்து கடைசியில் பொருளாதாரத்தை இழந்தோ தனக்கு நிம்மதி இல்லாமலும் கஷ்டப்படுவார்கள். ஆகையால் முதலில் தன்னை உணர்ந்து செயல் செய்ய வேண்டும். இருக்கின்ற பணத்துக்குள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்நாளும் நல்ல வாழ்க்கையாக அமையும். வாழ்க்கை என்பது ஒரு அரிய பிறவி. அந்த பிறவியை ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தாற் போல என்னென்ன செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதுபடி நல்லாக செயல் செய்து வயதுக்கு தகுந்த தகுதிக்கு தகுந்த ஆசைகளையும் வளர்த்து கொண்டு இந்நாளும் மகிழ்ச்சியாகவும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் நல்ல பொருளாதாரத்துடனும் அந்த இளமையில் கல் என்பார்கள் அதேபோல் கற்று செய்ய வேண்டிய பணிகளை திறம்பட விரைவாக செய்து இருக்கின்ற பொருட்களுடன் இருக்கின்ற வயது வாழ்க்கைக்குள் நன்றாக வாழ்ந்து வாழும் வரைத்தான் நல் வாழ்க்கை. இருக்கின்ற வரைக்கும் உழைப்பு இருக்கிறது. உழைப்பு இல்லாமல்
தன் உடம்பையும் பேண முடியாது. நாம் தான் அள்ளி சாப்பிட வேண்டும். நமக்கு வேண்டிய உணவை நாம் தான் சமைக்க வேண்டும். நம் வீட்டு கரண்டு பிள்ளை நாம் தான் கட்ட வேண்டும். ஆகையால் இதெல்லாம் உணர்ந்து பார்த்து கடவுள் காட்டத்தான் செய்வார். ஊட்டம் பண்ணார். சோம்பேறியாக இருந்து கொண்டு கடவுளை தேடி அங்கே எங்கும் அலைந்துவிட்டு கடவுள் அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு பொருள் எதையும் காலத்தையும் வீண் செய்துவிட்டு செய்ய வேண்டிய பணிகளை செய்யாமல் கடைசியில் வருந்துவது, கடவுள் மேலே பழியை போடுவது, கடவுளை வணங்கி கொண்டிருந்தால் கடவுளே எல்லாம் தருவார் என்று நினைத்து ஓடக்கூடாது. கடவுளை வணங்கிவிட்டு நாம் தான் செயல் செய்தால் என்னாலும் நல்ல வாழ்க்கை தான் என்பதை முதலில் புரிந்து கொண்டு இருக்கும் வரைத்தான் வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும். ஆகையால் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய என்னாலும் நாம் தான் செயல் செய்ய வேண்டும், நாம் தான் உழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.